ஒரு தலைவருங்கிறது முறையில் நிச்சயமாக அவர் மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. ஒரு தலைவர் சொல்லும்போது, ஒரு கட்சியோட தலைவர் சொல்லும்போது, கட்சிக்கு மட்டும் தான் நான் பாடுபடுவேனே தவிர கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும்னு தவிர வேறு எதுவுமே மனசுல இருக்காது. அதே சமயத்தில் ஒரு ஈகோ சுத்தமா ஜீரோ. ஒரு தலைவருங்கிறது முறையில் நிறைய பேருக்கு அந்த ஈகோ இருக்கும். என்னை தாண்டி யாரும் வரக்கூடாது, என்னை தாண்டி யார் பற்றி வரக்கூடாது. ஆனால் ஒரு ஜீரோ ஈகோட ஒரு தலைவர். அதே சமயத்தில் இன்க்ளூசிவ், எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கணும். கட்சினா எல்லாரும் கூட்டிட்டு வரணும், எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கணும், கட்சியில் எல்லாரும் பாடுபடணும், ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்கணும்னு அப்படி நினைக்கிற கூடியவர். எல்லாரும் தொண்டர்கள் வந்து கடைசி தொண்டர் இருந்தாலும் பேர் வச்சு தான் கூப்பிடுவார். அந்த ஞாபக சக்தி எப்படி அவருக்கு இருந்ததுன்னா தெரியல. இங்கே மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எல்லாருக்கும் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது. ஞாபக சக்தி சொல்கிறத விட ஐ திங்க் அந்த அளவுக்கு எல்லார் மேலே ஒரு அன்பு வச்சிருந்தாரு, உண்மையான அன்பு வச்சிருந்தாரு. அதுதான் எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பெண்கள் பொறுப்புக்கு வரதுக்கும் அவங்களுக்கான செயல்பாடுகளுக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ரொம்ப முக்கியத்துவம். எல்லாரையும் நானே கட்சியில் இருக்கும்போது என்கிட்டயும் சரி, அப்புறம் மற்ற கட்சியில் வந்து பெண்கள் இருக்கும்போதும் சரி, எல்லாருக்கும் சமம் உரிமை கொடுக்கணும், எல்லாரும் ஒன்று முன்னாடி வரணும். நீங்கள் ஏன் பின்னாடி இருக்கீங்க, முன்னாடி வாங்க, அப்படி எல்லாமே எப்போவுமே நினைப்பாரு. ஸோ ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல நண்பர், என்னுடைய அண்ணனை நான் இழந்திருக்கேன். அதுதான்.